சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் உப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை இருக்கிற மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கொஃப்தா பால்ஸ் இருக்குல்ல, கோலா உருண்டை, அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இன்னொரு கடாயில் வந்து அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். இதுக்கு வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது கூட வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரேவி வந்து ரொம்ப வந்து வாட்டரியாக வேணும்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். பட் இப்படி சேர்த்தா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த குஃப்தா பால்ஸை இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக்காக விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப உடஞ்சிரும். ஸோ ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான குஃப்தா பால்ஸ் ரெடி. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.